எல்லாருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். தேவனுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நம்ம இந்த காலாண்டில் இது எத்தனாவது வாரத்தில் இருக்கோங்க? 9வது வாரம் அதுதானம்மா? 9வது வாரத்தில் இருக்கோம். தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா இறையரசின் அஸ்திபாரம். இறையரசின் அஸ்திபாரம். சங்கீதம் 97 வாசிக்கிறோம், நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு. நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு பார்க்குறோம். ஆரம்பத்துலேருந்து சாத்தானுடைய குற்றச்சாட்டு என்னது? நியாயப்பிரமாணத்தை பற்றி குறை சொல்லி அதை குற்றம் சாட்டி தேவனுடைய தொழுகையை அவன் வாஞ்சிக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். ரொம்ப அழகாக இந்த வாரத்தில் நம்ம படிக்க போகிறோம். தேவனுடைய பிரமாணம் எவ்வளோ முக்கியமானது, தேவனுடைய பிரமாணம் எவ்வளோ மகத்துவமானது. ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனுடைய பிரமாணம் என்ன சொல்லுது, ஓய்வு நாளும் நியாயப்பிரமாணமும் என்ன சொல்லுது, மிருகத்தின் முத்திரையில் தேவனுடைய பிரமாணத்தை பற்றி ரொம்ப அழகாக படிக்க போகிறோம். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையை, இந்த வாரத்தின் பாடத்தை நாங்கள் சரியாய் புரிந்து கொள்ள என் ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. என்னை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுங்க. நேசிக்கிற இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பிரமாணம் பாரமானதா? தேவனுடைய பிரமாணம் பாரமானது, அதை கீழ்ப்படியணும்னு அவசியம் இல்லை. தேவனுடைய பிரமாணம் எதுக்குங்க பிரமாணத்தை வைக்கிறாரு? அங்கே பரலோகம் எல்லாம் ஒழுங்கு கரகமாக தான் நடந்துகிட்ருக்கு, எதுக்கு இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி தான் சாத்தானுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு விஷயம், இப்போது காலவாசல் சிக்னலில் ஒர்க்குக்கு போகும்போது நான் எப்போவுமே இந்த காலவாசல் சிக்னலில் போகும்போது இது அதிகமாக நினைப்பேன். என்னென்னு பார்த்தா உங்களுக்கும் தோணியிருக்கும். இப்போது இந்த சிக்னலை தாண்டி அந்த சிக்னலை தாண்டி ஒரு 4வது சிக்னலை தாண்டி போகணும். அப்போ போகும்போது ரெட் சிக்னல் விழுந்தோடனே சந்தோஷமாக கிராஸ் பண்ணுவேன். ரெட்டு விழுந்தோடனே ரொம்ப நான் ரிலாக்ஸாக அந்த ஜீப்ரா கிராசிங்கில் ரிலாக்ஸாக நடந்து போகலாம். இடையில செப்பல் கூட கலண்டுருச்சு, இல்லை தான் அந்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்? ரிலாக்ஸாக நின்று அதை சரி பண்ணலாம். ஏன்னா அங்கே செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கோம். அதுக்குள்ளே என்ன பண்ணலாம்? ரிலாக்ஸாக அதை சரி பண்ணிவிட்டு நான் ரோடை கிராஸ் பண்ணி போகும்போது ரொம்ப அதிகமாக நினைப்பேன், சட்டம் அப்போது எனக்கு கஷ்டத்தை கொடுக்குதா, எனக்கு சுதந்திரம் இல்லாமல் ஆகுதான்னா இல்லை, அது எனக்கு சுதந்திரம். அங்கே அந்த சட்டம் இல்லை, அந்த ரூல்ஸ் இல்லைன்னா நம்ம ரோடை கிராஸ் பண்ண முடியுமா? இல்லை. ரெட் லைட் விழுந்தோடனே ரிலாக்ஸாக போய் இடையில கூட ஏதாவது செப்பலை சரி பண்ணணும், இல்லை ஏதோ கால் சுளுக்கிக்கிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ரிலாக்ஸாக நிற்கலாம், யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ரெட் சிக்னல் தாங்க அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்லலாம். அப்போது சட்டங்கிறது நமக்கு சுதந்திரம். பூமியில் பார்க்குறோம், சட்டங்கிறது நமக்கு சுதந்திரம். நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தலை, அது நமக்கு சுதந்திரத்தை தான் கொடுக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை பார்க்கும்போது அதை யோசிக்க தோணுச்சு. இப்போது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அப்படின்னு சங்கீதம் 97 வாசிக்கிறோம். நீதினா என்னது? சட்டம், சரிங்களா? சட்டம், பிரமாணம். நியாயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சட்டத்துக்கு விரோதமாக போனோன்னா தண்டனை, சட்டத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோன்னா நமக்கு என்னது? பரிசு. இதுதான் நியாயம். இதுதாங்க அவரோட சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயமும் அவர் சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போது ஆசரிப்பு கூடாரத்தில் ரொம்ப அழகாக நமக்கு அது வெளிப்படுத்தப்படுது. ஆசரிப்பு கூடாரத்தில் பார்க்குறோம், பாவ நிவாரண நாள் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? அதில் பாவ நிவாரண நாள் என்னைக்கு? 7ஆம் நாள் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன நடக்கும்? யாராவது சொல்கிறீங்களா? என்ன நடக்கும்? யார் எங்கேருந்து எங்கே போகிறாங்க? பாவ நிவாரண நாள் அந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட்டில் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி என்ன நடந்துச்சு இந்த பூமியில் இருந்த ஆசரிப்பு கூடாரத்தில்? யார் எங்கேருந்து எங்கே போனாங்க? மகாபரிசுத்தத்துக்குள்ளே போகிறாங்க. எஸ், ஜெயாக்கா அழகாக சொன்னாங்க. ஆனால் இது எல்லாருக்குமே தெரியும். பாவ நிவாரண நாளில் பிரதான ஆசாரியன் எங்கேருந்து எங்கே போனாருங்க?
பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து மகா பரிசுத்தலத்துக்குள்ளே போகிறாரு. எதுக்கு போகிறாரு? பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற பாவத்தெல்லாம் சுத்திகரித்து அதை கொண்டு போய் அப்படியே டிரான்ஸ்ஃபர் நடக்குது மகா பரிசுத்தலத்துக்குள்ளே. அங்கே போகிறார். என்ன நடக்கும்? ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பாவி கொண்டு வருவான். என்ன பண்ணுவாங்க? அது பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த தூப பீடத்தில் இருக்கிற 4 கொம்புகள்லையும் ரத்தத்தை பூசுவாங்க. அந்த திரைச்சீலைகளிலையும் ரத்தம் தெளிக்கப்படும். அப்புறம் மகா பரிசுத்தலத்துக்குள்ளே இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேலும் ரத்தம் தெளிக்கப்படும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது என்ன காரியம் நடந்துச்சுன்னா இந்த பாவ நிவாரண நாளில் 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். பாவி ஒரு பலியின் மூலம் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்துனாங்க இல்லையா? அந்த பலியின் மூலம் ஒரு பாவ மனிதன் மேலே ஆண்டவர் எவ்வளோ இரக்கமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடிஞ்சு, அதை ஞாபகப்படுத்துச்சு. 2வது, நியாய தீர்ப்பு வரைக்கும் அந்த பாவம் பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்கண்ணா. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்திலேருந்து மகா பரிசுத்தத்துக்குள்ளே தான் கொண்டு போகிறார். சரிங்களா? ஆண்டவர் சொல்கிறாங்க, உன்னுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி போட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டிருக்காங்க. ஆனால் திரும்பியும் என்னுடைய சிந்தையில் இச்சையோ கோபமோ எரிச்சலோ ஒரு நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமான கீழ்ப்படியாமை வரும்போது என்ன பண்ணுவாராம்? தூசியை தட்டி எடுக்கப்படும். அப்போது நியாய தீர்ப்பு வரைக்கும் என்னுடைய பாவம் பத்திரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த பாவ நிவாரண நாள் என்னப்படுது? ஞாபகப்படுத்துது அப்படின்னு 2 விஷயத்தை அந்த நாளில் ஞாபகப்படுத்தப்பட்டுச்சு. அப்போ இன்னொரு ரொம்ப அழகான காரியம் என்ன பார்க்குறோன்னா, மகா பரிசுத்தலத்துக்குள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்குது. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருக்குங்க? என்னெல்லாம் இருந்துச்சு? இந்த சைடு இருக்கவங்க யாராவது சொல்லுங்கள். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு? 10 கட்டளை, ஆரோன் திருத்தக்கோள், சமூகத்து அப்பம் இருந்துச்சு. ஆமாம். அப்போது அதுக்கு மேலே என்ன இருந்துச்சுங்க? உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே பொன் தகட்டினால் மூடி என்ன இருந்துச்சு? கிருபாசனம் இருந்துச்சு. அதுதான் பயங்கர கிரேட். அது அந்த கிருபாசன பெட்டிக்கு மேலே 2 கேருபீன்களை எப்படி டிசைன் பண்ணி ஆண்டவர் வைக்க சொன்னாங்கன்னா, அந்த கிருபாசனத்தை அப்படி பார்த்த மாதிரி அது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக தேவதூதர்கள் பார்க்குறாங்களாம். இது என்னங்க கிருபை? மனுஷனை மீட்கிறதுக்கு, மனித குலத்தை மீட்கிறதுக்கு அந்த ரட்சிப்பின் திட்டம் எவ்வளோ மகத்துவமானது, உங்கள் கிருபை எவ்வளோ அழகானது. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய முடியாது, உங்கள் கிருபையினால் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு வர போகிறீங்களே, உங்கள் கிருபை எவ்வளோ மகத்துவமானது அப்படிங்கிறத பார்க்குற மாதிரி டிசைன் பண்ண சொன்னாங்களாம். அப்போது கிருபாசனத்தை பார்த்த மாதிரி கேருபீன்கள் இருந்தாங்க. உண்மையிலே நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் நம்மளுடைய அட்வென்டிஸ் விசுவாசிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தின் மைய கருத்து ரொம்ப அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆரம்பகால அட்வென்டிஸ்ட் மக்கள் ஓய்வு நாளின் முக்கியத்துவத்தை, ஓய்வு நாள் ஆண்டவர், ஏன்னா அம்மையார் பார்க்குறோம் ஓய்வு நாள் பிரமாணம் மட்டும் பிரகாசமாக இருக்குது, ஓய்வு நாள் பிரமாணம் மட்டும் பிரகாசமாக இருந்துச்சான். அதனால தாங்க சாத்தான் அதில் செக்கு வைக்கிறான். சரிதா? அதனால தான் சாத்தான் அதில் செக்கு வச்சு உலகத்தையே வஞ்சனைக்குள்ளே கொண்டு போகிறான் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தேவனுடைய பிரமாணம் மாறாத தன்மை உள்ளது. தேவனுடைய பிரமாணம் எதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி தான் சாத்தான் என்ன பண்ணால் ஆதியிலேயே பரலோகத்திலேயே ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வந்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா அது அவருடைய குணம். அப்படிதானே? பிரமாணம் கட்டளை அப்படிங்கிறது ஒரு ரூலோ கட்டுப்படுத்துகிறதோ கிடையாது. அதோடைய குணம் எப்படி மாற்ற முடியும்? அவருடைய குணம் எப்படி மாறும்? அதான் ஆண்டவர் உணர்த்துறதுக்கு தான் ஆண்டவர் அன்பின் நிமித்தம் இறங்கி வர. நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக அன்பு தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அன்பின் நிமித்தம் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கொண்டு வராங்க. அதை பிரமாணத்தை மாற்ற முடியும் அப்படின்னா திட்டமே தேவையில்லைல்ல, ரட்சிப்பின் திட்டமே தேவையில்லை. சரட்டுன்னு ஆதாம ஏவாளையும் மாற்றி வேறவங்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் நினச்சாங்கன்னா என்னன்னாலும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அந்த அவருடைய குணம் அதனால் அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு உன்னதமான கருத்தாக இருக்குது. இப்போ இதை யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப அழகாக தோணுச்சு. நம்ம பூமியிலையும் சட்டம் இருக்குல்ல. தானியேல் புத்தகம் வாசிக்கும் போது தரியு ராஜா காலத்தில்
தானியேல் மேலே குற்றம் சுமத்தணும்னு சொல்லி கொண்டு வராங்க. 1 மாத காலம் யாரும் யாரையும் வணங்கக்கூடாது, மற்ற தெய்வங்களை வணங்கக்கூடாது, ராஜாவே உங்களை மட்டும்தான் வணங்கணும். அப்படி மீறி தெய்வங்களை வணங்கினாங்கன்னா என்ன பண்ணுங்கள், சிங்க கோகையில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சீல் வாங்கிட்டாங்களா, சட்டம் போட்டாங்க. தரியு ராஜா கொடுத்துட்டாரு. பார்த்தா குற்றம் கண்டுபிடிச்சிட்டாங்க. தானியேலை கொண்டு போய் தானியேலை இங்கே பாருங்கங்க, ராஜா நீங்கள் சொன்னீங்கல்ல, தானியேல் வந்து எருசலேம் ஆலயத்தை பார்த்து ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டாங்க. தரியு ராஜாக்கு எப்படிங்க இருந்துச்சு மனசு? பயங்கர அப்படி விசனம் அடைந்தார் அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. ஏன்னா அவர் போட்ட சட்டம் தான், அவர் ஏற்றின சட்டம் தான், ஏன் மாற்ற முடியாது, அது மாறாத சட்டத்தின்படி அப்படின்னு சொல்கிறாங்க. மாறாத சட்டத்தின்படி தானியேல் வந்து கண்டிப்பாக சிங்க கெபியில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டோன்னா தரியு ராஜா வந்து ரொம்ப விசனப்பட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் என்ன பண்ணுறாரு, வேறு வழியே இல்லை, ஏன்னா மாறாத பிரமாணம், ஒப்பு கொடுத்துட்றாரு, சிங்க கெபிக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு. ஒப்பு கொடுத்துட்டு அந்த மனுஷன் என்ன பாடுபடுறாரு, அந்த வசனத்தை வாசிங்கன்னா தெரியும். என்ன பண்ணுறாரு, நைட்டு ஃபுல்லாக ஒரு ஜூஸ் கூட அவர் வாயில் குடிக்கலைங்க, தண்ணி குடிக்கல, சாப்பிடலை, தூங்கலை. அந்த நைட்டு ஃபுல்லும் ஐயோ தானியேலை சிங்க குகைக்கு ஒப்பு கொடுத்துட்டோமே, பிரமாணத்தை மாற்ற முடியாதே. உண்மையில் அதை ஏன் மாற்ற முடியும்னா அது அவருடைய குணம். தரியு ராஜா சொல்கிறீங்களா? ஆமாம், ஆமாம், கண்டிப்பாக. ஏன் மாற்ற முடியாதுன்னா அதில் சீல் வச்சுட்டார், சரிங்களா, அதனால் மாற்ற முடியல. இப்போது நம்மளோட நியாயப்பிரமாணத்தின் சீல் எதுங்க? ஓய்வு நாள் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதனால் மாற்ற முடியாது. இப்போது ரொம்ப அழகாக அவர் இதில் பிதாவும் அந்த நம்ம ஆதாம் ஏவாளும் பாவத்தில் விழுந்தோன்னே எவ்வளோ பதிலளிச்சுருப்பாங்க. ஐயோ என் பிள்ளை விழுந்துட்டாங்களே, அவங்கள எப்படி மீட்கணும், அவங்கள எப்படி மீட்கிறது? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களே இறங்கி வந்து ரட்சிப்பு திட்டத்தை கொண்டு வந்து அழகாக அவர் அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் ஏற்றுக்கொண்டு, சரிங்களா, அவரை ஏற்றுக்கொண்டு நம்மளை மீட்டு கொண்டு போகிறத பார்க்குறோம். இப்போது ஜான் வெஸ்லி அவருடைய கருத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய பிரமாணம் மாற்றப்பட, ஏன்னா அது அவருடைய விரலினால் எழுதி கொடுத்த பிரமாணம், அது மாற்றப்படாது. ஆனால் இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, பிரமாணம் ஒழிஞ்சு போச்சு, அவர் தான் சிலுவையில் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ நீ விபச்சாரம் பண்ணலாமாக்கா அப்படின்னு கேட்டால், ஐயோ அதை எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அது நீ 7வது பிரமாணத்துக்கும் 4வது பிரமாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ இதை சொல்கிறீங்க, சரி மாற்றலான்னு, அப்போ அதை மாற்ற முடியாத? அப்போது அந்த இடத்துல ரொம்ப அழகாக அவங்கக்கிட்ட நம்ம விளக்கம் சொல்லணும். எப்படின்னா, லேவியர் ஆகமத்தில் நம்ம பார்க்குறோம், ஏசப்பா சொல்கிறாங்க, மோசேவை கூப்பிட்டு மோசே சொல்ல சடங்காச்சார பிரமாணத்தை மோசே எழுதுகிறார், சரிங்களா, மோசையோட கையெழுத்து அது எழுதி ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த பிரமாணத்தை உடன்படிக்கை பெட்டிக்கு பக்கத்தில் வை அப்படின்னு சொல்கிறார். உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே இல்லை, சரிங்களா, இந்த சடங்காச்சார பிரமாணம் உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ளே வைக்கப்படலை, பக்கத்தில் வைக்கப்படுது. இயேசு சுவாமி அதை தான் சிலுவையில் ஆணி அடித்து வெற்றி சிறந்தார், சரிங்களா. கொலோசியரில் இப்படி தான் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமான கையெழுத்தை குலைத்து போட்டு நீ கையில் எழுதி வைப்பா சடங்காச்சார பிரமாணத்தை, அது உனக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார், சரிங்களா. 10 கற்பனையே நமக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும் இல்லை. மோசே தேவன் சொல்ல மோசையோட கையினால் எழுதின கையெழுத்து அதுதான் நமக்கு விரோதமான சாட்சியாக இருக்கும். நம்ம மற்ற கிறிஸ்தவர்கள் கேட்கும்போது நீங்கள் அழகாக சொல்லலாம், இதை விளக்கி சொல்லலாம். இங்கே பாருங்கங்க, மாறி போனது 10 கட்டளை இல்லை, அது பக்கத்தில் வச்ச மோசையின் பிரமாணம் தான் மாற்றப்பட்டுச்சு. அதை தான் தேவன் வந்து சிலுவையில் ஆணி அடித்தாங்க. அதுதாங்க அதுக்கும் நமக்கும் இனிமேல் நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு அவங்கக்கிட்ட அதை நீங்கள் தெளிவாக சொல்லலாம். அப்போது தேவனுடைய பிரமாணம் மாற்றப்பட முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தேவனுடைய பிரமாணம் என்னென்னா, இது வந்து ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவாங்க. ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க அந்த வரி.
தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள மாறாத உறவை அது சொல்லுது. தேவனுடைய பிரமாணம் மனிதனுக்கும் அப்பாக்கும் பிள்ளைக்கும் உள்ள ஒரு உறவு, ஒரு அன்பான உறவு. அவரை மாதிரி நம்ம மாறணும், அவரை மாதிரி நம்ம மாறணும், அவரை மாதிரி நம்ம கீழ்ப்படியணும். கிறிஸ்து எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்களோ, சரிங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 10 பிரமாணத்தை, இந்த பிரமாணத்தை அன்பின் அடிப்படையில் தான் கீழ்ப்படியணும். இந்த பிரமாணத்தை எதின் அடிப்படையில் கீழ்ப்படியணுமா? அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படியணும். அதுதான் நீதி. பிரமாணத்தை அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படியணும், அதுதான் நீதி. அதுதான் தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கான். அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படியணும் அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இதை பார்க்கும்போது ஆபிரகாம் நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக தோணுச்சு. அவர் பிள்ளையை கூட்டிகிட்டு பலி கொடுக்க கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த 3 நாள் ட்ராவலில் அவரோட மனநிலை எப்படிங்க இருந்துச்சு? கீழ்ப்படிய தான் போகிறாரு. என்ன முழுசாக பிதாவை நம்புகிறார், முழுசாக கடவுளை நம்புகிறார். அவர் சொல்கிறாரு, நான் செஞ்சுருவேன், எனக்கு என்னன்னாலும் நல்லதுக்கு தாங்க சொல்லுவார். அவர் ப்ராமிஸ் பண்ணார், ஆனால் கேட்குறாரு. அப்போ முழுசாக அவரை நம்புகிறாரு, அவரை முழுசாக நேசிக்கிறார். இதில் தெரியுதா அந்த கீழ்ப்படுதல்? முழுசாக அவரை நேசிக்கிறாரு. வேலைக்காரங்க கேட்குறாங்க, இப்போ நானும் பிள்ளையாண்டனும் திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். பாதி தூரம் ஏறினோன்னா பையன் கேட்குறான், இப்போ எல்லாம் இருக்குது, ஆட்டுக்குட்டி எங்கப்பா? ஆட்டுக்குட்டியை கடவுள் பார்த்துக்குவாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருடைய மனநிலை என்னவா இருந்துச்சு? முழுசாக அவரை நம்புகிறார், முழுசாக அவரை நேசிக்கிறார், அன்பின் அடிப்படையில் தான் கீழ்ப்படுகிறார். சரிங்களா? இதில் தான் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போது கீழ்ப்படுதல் அன்பின் நிமித்தம் வரணும். சரிங்களா? உண்மையிலே இதை நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா, இப்போது பிள்ளைங்க இருக்காங்க, ஓடி விளையாடுறாங்க, ஓடி போய் விழுந்து முட்டி பேர்ந்து வராங்க. முட்டி பேர்ந்து ஐயோ நம்ம தான் அப்பாட்ட சொல்லணும், ஐயோ நம்ம தான் அம்மாட்ட சொல்லணும், அப்படியே ஓடி வர்றாங்களா? இல்லைன்னா அப்படி ஹைட் பண்ணுறாங்களா? ஐயோ போய் சொன்னால் அவ்வளோதான் பெண்டு கிளண்டுரும், ஐயோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் மறைக்கிறாங்களா? உண்மையிலே நம்ம அதை பழகினா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்க முடியும். வாலிப பிள்ளைங்களாக இருக்கட்டும், ஏதோ விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு தப்பான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தப்பான பழக்கமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா ஓடி வந்து நம்மகிட்ட சொல்கிற பிள்ளைங்களாக இருக்காங்களா? இல்லை மறைச்சு அது எப்படினாலும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கையங்காலமாக பிடிச்சதுக்கப்புறம் நம்மளை அப்புறம் கண்டிக்கிறாங்களா? அன்பின் நிமித்தம் கீழ்ப்படியணும். ஒரு விஷயம் அழகாக சொல்கிறாங்க, எந்த ஒரு நபர் நான் குற்றப்படுத்தப்படலை அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக தன்னை மாற்றிக்கிடுவாங்களாம். எந்த ஒரு நபர் நான் குற்றப்படுத்தப்படலை அப்படின்னு ட்ரீட் பண்ணப்படுறாங்களோ, குற்றப்படுத்தப்படலை அப்படின்னு ட்ரீட்படுத்தப்படுறாங்களோ அவங்க தான் சீக்கிரம் மாறுவாங்களாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், அந்த வேசி பொண்ணு இருக்காங்களே, மதலேன் மரியாள். அவங்க கல்லெறிஞ்சு கொண்டு வர்றாங்க. ஆண்டவர் கேட்குறாங்க, உங்களை யாரும் குற்றப்படுத்தலையா? இல்லை சாமி, எல்லோரும் போயிட்டாங்க. இப்போ நானும் ஒன்று குற்றப்படுத்தலை, இனி பாவம் செய்யாத அப்படின்னு சொன்னாங்களா? நானும் ஒன்று குற்றப்படுத்தலை, இனி பாவம் செய்யாத. அப்போது நம்ம பிள்ளைங்களையாக இருக்கட்டும், நாமளாக இருக்கட்டும், நம்ம குற்றப்படுத்துகிறோம், ஐயோ இது சொன்னால் அவ்வளோதான், அப்பா நம்மளை மண்டை பொழந்துருவாங்க அப்படின்னு பிள்ளைங்க நினைக்குதா? இல்லை அம்மா காதுக்கு இது போச்சு அப்படின்னா அவ்வளோதான், வீடே 2000 அப்படின்னு பிள்ளைங்க நினைக்கிறாங்களா? அதை உண்மையிலே ரொம்ப அழகாக ஆண்டவர்கிட்ட பலன் கேட்டு அன்பின் நிமித்தம் பிள்ளைங்க கீழ்ப்படியணும். அதுதான் அங்கே லகுவாக இருக்கும். உண்மைதான். உணர்வு யார் கொண்டு வருவான்னு பார்த்தா ஆவியானவர் கொண்டு வருவாங்க. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். அப்போது ஒரு தாயா தகப்பனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி கண்டிப்பாங்களோ அப்படி நம்ம கண்டிக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு பிள்ளை தப்பு பண்ணிடுச்சுன்னா, ஆகா கையும் களவுமா பிடிக்கிறேன்டா அப்படின்னு பிடிச்சோன்னா, இந்த பிடிச்சிட்டனா என்னை மறைச்சி நீ எத்தனை நாள் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்திருக்க, கையங்களமாக பிடிச்சிட்டனா அப்படின்னு பிடிச்சி கண்டிக்கிறது ஆவியானவருடைய கண்டிப்பு கிடையாது. சரிங்களா? அன்னை சொன்னாங்க, அந்த உணர்வு இருந்தால் மட்டும்தான் மாறுமா? அது உண்மைதான். அந்த உணர்வை கொண்டு வர்றதே நம்மளாக தான் இருக்கணும்.
சரிங்களா? அந்த உணர்வை கொண்டு வர்றதே ஒரு தாயும் தகப்பனுமாக தான் இருக்கணும். ஏன்னா ஏசப்பா அப்படி தான் ஏதேனில் ஓடி வந்து, தம்பி எங்கடா இருக்க, நீ எங்கே இருக்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அப்பாவுக்கு தெரியாதா அவன் விழுந்துட்டாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லி? தெரியும், சரிங்களா? அப்போது உண்மையிலே ஒரு தாயோட தகப்பனுடைய கண்டிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உண்மையிலே இதை நானும் ரொம்ப யோசிச்சிருக்கேன். இப்போது ஒரு பிள்ளைங்க இப்போ சர்ச்சுக்கு வர பிள்ளைங்களா இருக்காங்க, நல்லா பைபிள் வாசிக்கிறாங்க, முன்னாடி எல்லாம் சொல்கிறாங்க, ஒரு சரி இவன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டான். அப்போது நம்மளுடைய கண்டிப்பு எப்படி இருக்குது? அவனை பார்த்து இனிமேல் நீலாம் சர்ச்சுக்கெலாம் போகாது, என்ன இனிமேல் தயவுசெய்து நீ முழங்கால் போட்டு ப்ரேயர்லாம் பண்ணாத, ப்ரேயர் பண்ணுற பையனாடா நீ இப்படி பண்ணுற அப்படி கேட்குறோம். நீ சர்ச்சுக்கு முதலாம் போய் உக்காடுற, ஆனால் வீட்டில் இப்படி நடந்துக்கிற, இனிமேல் சர்ச்சுக்கெலாம் தயவுசெய்து நீ போகாத அப்படின்னு சொல்கிறாமா? கண்டிப்பாக சொல்ல வாய் வருது. ஏன்னா அவன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அவன் இப்படி தான் இருக்கணும், ஏன்னா அவன் சர்ச்சுக்கு போகிறான், பைபிள் வாசிக்கிறான், அவன் நல்லா ப்ரேயர் பண்ணுறான், அவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், சரிங்களா? அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. அந்த பிள்ளைய கூப்பிட்டு அவன், தம்பி நீ 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 ஒரு 5 நிமிஷம் தானே ப்ரேயர் பண்ணுற, சரி அதனால தான் நீ இது தப்பு பண்ணுற, நீ ஒரு 1/4 மணி நேரம் ப்ரேயர் பண்ணு, இந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படி சொல்லி பழங்குங்க. அவன் முழங்கால் போடுறது உங்களுக்கு முன்னாடி கூச்சப்பட மாட்டான். நீ இனிமேல் முழங்கால் போடுறத, நீ ப்ரேயர் பண்ணுறதை பார்த்தேன், ஏன்னா நீ ப்ரேயர் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லை அப்படி நம்ம கண்டிக்கும் போது அது ஆவியானுடைய கண்டிப்பு கிடையாது, சரிங்களா? அவன் திரும்பி ப்ரேயர் பண்ணுறதுன்னு அவனுக்கு மனசே வராது. ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க, அப்போ நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை போல், நம்ம ப்ரேயர் நம்மளை மாற்றாது போல் அப்படி நினைப்பான். நம்மளுடைய கண்டிப்பு எப்படி இருக்கணும்? அவனை திரும்பி கிறிஸ்து கண்டை இழுக்கணும், கிறிஸ்துவ வழியை அவனை வழி நடத்தணும். தம்பி நீனு சும்மா ஏதோ ஒரு 4 வசனம் அப்படி படிக்கணும்னு படிக்கிறடா, அதனால தான் இன்னும் உன் குணம் மாறலை. அப்பா சொன்ன உடனே உன் முகம் மாறுது, சட்டுன்னு கோவப்படுறியே, உன் முகம் இன்னும் சுழி, உன்னோட வாய்ஸ் இன்னும் ரேஸாக தான் ஆகுது. ஏன்னா ஏசப்பாவுடைய வாய்ஸு வீதிகளில் கேட்கப்படவில்லை அப்படின்னு இருக்குது. ஆட்டுக்குட்டியானவர் மாதிரி மாறணும், நீனும் மாறணும், நானும் மாறணும். அப்போது உன்னோட சத்தம் கூட ரேஸ் ஆகக்கூடாது. அப்போது நீ இன்னும் 1/2 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுற, நீ இன்னும் நல்லா உட்காந்து பைபிள் படி அப்படி சொன்னோம்னா கண்டிப்பாக அன்னை சொன்ன மாதிரி ஆவியானவர் அழகாக உள்ளே புகுருவாங்க, அவனுடைய இருதயத்தை மாற்றுவாங்க. அது மட்டும்தாங்க அவனை கரெக்டான பாதையில் வழிநடத்த முடியும். சரி, இப்போது என்ன பார்த்தோம்? அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படியணும், நம்மளும் கீழ்ப்படியணும், பிள்ளைங்களையும் கீழ்ப்படுத்திக்குள்ளே வளர்த்தணும். அது எப்படிங்க? அது ஈஸியான்னு கேட்டால் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒரு நல்ல விசுவாசமுள்ள வேலைக்காரனுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமாங்க. ஒரு நல்ல விசுவாசமுள்ள வேலைக்காரன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லுவோம்ல, இவன் பிறந்ததுலேருந்து எங்கள் வீட்டில் இருக்காங்க, ரொம்ப விசுவாசமுள்ள வேலைக்காரன் அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமே இல்லை. ஏன்னா அவன் எஜமான் வந்து அவனை ரொம்ப நேசிக்கிறாரு, அவன் என்ன தேவையோ அவன் கேட்குறதுக்கு முன்னாடியே செய்கிறார். என்னடா உன் முகம் ரொம்ப சோர்வாக இருக்குது, சாப்பிட்டியா, போய் சாப்பிடு போ அப்படின்னு சொல்கிற எஜமான், சரிங்களா? இந்தா உன் பிள்ளை ஏதோ காலேஜுக்கு போதாமே, ஏதோ டூராம்ல, இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து விடு அப்படின்னு சொல்கிற எஜமான். நான் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்குற எஜமான். அப்போ அவனுக்கு கீழ்ப்படுகிறது கஷ்டமாங்க. எஜமான் சொன்னால் உடனே செய்வான், சரிங்களா? நம்ம எத்தனை பேர் சொன்ன உடனே செஞ்சுருவோமா? இல்லை. ஏன் எதுக்கு? இப்போ சின்ன பிள்ளையே அதை எடுத்து வையணும், ஏன் எதுக்கு, ஏன் அங்கே அதை எடுத்து வைக்க, இங்கே எடுத்து வைக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்குற காலத்தில் இருக்கும். அப்போ எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அப்புறம் அப்படி தாங்க பிள்ளையாண்டனை கூட்டிகிட்டு போனாரா? அன்பின் அடிப்படையில் இதுக்கு அநேக ஆழமான அர்த்தங்கள் இருக்குது. ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்தோன்னா கண்டிப்பாக ஆவியானவர் எப்படி பிரமாணத்துக்கு அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படியணும், அதுதான் எனக்கு நீதி. நான் ஒரு பயத்தினாலேயோ நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், நீதிக்கு கீழ்ப்படுகிறேன், நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக பரலோகத்தை இழந்துருவோம். அவருடைய நியாயப்பிரமாணத்தின் ஆதாரமே எதை நிறைவேற்ற வந்தாருங்க? அன்பின் அடிப்படையில் தான். அதை நிறைவேறுதல் எனது அன்பு தான். அப்போ என்ன பார்க்குறோம் இதில்னா, ஆண்டவர் தேவனுடைய பிரமாணத்துக்கு அன்பின் அடிப்படையில் கீழ்ப்படியணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து ரொம்ப அழகாக ஓய்வு நாளும் சாத்தானுக்கு தெரியும், அந்த ஓய்வு நாள் பிரமாணம் தான் ஆண்டவருடைய படைப்பின் சிருஷ்டிகர், நான் தான் இரட்சகர் அப்படிங்கிறதுக்கு உண்டான சீலை என்னது?
நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப அழகாக சொல்லுவோம். அந்த சீலில் என்னென்னலாம் இருக்கும் அதெல்லாமே ஓய்வு நாளில் இருக்கா? ஆமாம் இருக்குது. அப்போ ஓய்வு நாள் தான் அவருடைய சிருஷ்டிப்பின் அடையாளம். அவர் தான் நம்ம இரட்சகர், சிருஷ்டிகர் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தாங்க ஓய்வு நாள் கீழ்ப்படியணும். அப்போது அதனால தான் இது அம்மையை பார்க்கும்போது அந்த ஓய்வு நாள் பிரமாணத்தில் ஒரு பெரிய பிளவு இருந்துச்சான். ஒரு பெரிய பிளவு இருந்ததை பார்த்துருக்காங்க. அப்போது ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், மனன வசனத்தில் வாசிக்கிறோம், கோபம் கொண்டு கோவப்படுறான். ஏங்க நம்ம மேலே கோவப்படுறான்? ஏன்னா நம்ம அவர் தான் சிருஷ்டிகர் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறோம், அவர் தாங்க இரட்சகர் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறோம். அதனால் அவனுக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆரம்பத்துலேருந்தே பரலோகத்தில் இதில் ஆரம்பிச்சிச்சு, தொழுகையில் தான் எனக்கு தொழுகை வேணும் அப்படின்னு வந்தான். அடுத்து ஆபேல என்ன பண்ணால் தொழுகையில் தான் செக்கு வச்சான். தொழுகை அவன் நீதியின்படி செஞ்சார். அதனால் என்ன தொழுகையில் தான் அந்த இடத்துலையும் சாத்தான் தன்னுடைய வேலையை காமிச்சான். இனி வரப்போகிற கடைசி நாட்களிலையும் என்ன வரப்போகுது? தொழுகையில் தான் பிரச்சனை வரப்போகுது. தொழுகை தான் என்னவா? மிருகத்தின் முத்திரை. வாரத்தில் முதல் நாள் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் என்னது? மிருகத்தின் முத்திரை. அன்னைக்கு தான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு கொண்டு வரப்போனான். தேவனுடைய முத்திரை, தேவனுடைய அந்த 7ஆம் நாள் வந்து சிருஷ்டிப்பின் அவர் தான் சிருஷ்டிகர் அப்படிங்கிறத காட்டுது. அப்படிங்கிறனால என்ன பண்ண போகிறான்? அதில் தான் கடைசிலையும் கோபம் கொண்டு நம்மளோட யுத்தம் பண்ண வரப்போகிறான் அப்படின்னு பார்க்குறோம். யாக்கோபில் வாசிக்கிறோம், 10 கட்டளையில் 1 தவறினாலும் நீ 9லையும் அவுட்டுப்பா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதை கேட்கும் போதே ஒரு பயம் இருக்குல்ல. 10 கற்பனையில் 1ல் அவுட்டுனாலும் 9 போச்சா அப்படின்னு. இதில் பயப்பட வேண்டாம். ரொம்ப அழகான ஒரு அன்பான அப்பாங்க, அழகான ஒரு வழி வச்சுருக்காங்க. இதில் நம்ம பயப்பட வேண்டாம். இது அவருடைய பலத்தினால, சரிங்களா? எனக்கு ரொம்ப கோபம் வருதா, எனக்கு ரொம்ப எரிச்சல் வருதா, தம்பி என்னோட பலத்தினால உன்னால் கோவப்படாமல் இருக்க முடியும். இதுதாங்க சத்தியம். என்னோட பலத்தினால உன்னால் கோவப்படாமல் இருக்க முடியும். என்னோட பலத்தினால உன்னால் இச்சையாக பார்க்காம இருக்க முடியும் அப்படிங்கிறதான் சத்தியமே, அதுதான் விசுவாசமே. இப்போது ஏதேனில் ஆண்டவர் என்ன சொன்னாங்க? இந்த பழத்தை சாப்பிடு, இதை சாப்பிடாதன்னு சொன்னாங்க. அப்போ சாய்ஸ் வச்சாங்க, இதை சாப்பிடு சாப்பிடாத. அப்போது கற்பனை ஃபுல்லுமே அதில் அடங்கியிருக்கு, சரிங்களா? விபச்சாரம் பண்ணு, விபச்சாரம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்களா? விபச்சாரம் பண்ணாத அப்படிங்கிறதான் சட்டம், அதெல்லாம் நமக்கு சாய்ஸ் கிடையாது. விபச்சாரம் பண்ணாத அப்படிங்கிறதான் சட்டம். ஆனால் நமக்கு சாய்ஸ் எதில் இருக்குன்னா, பாவத்துக்கு அப்புறம் சட்டமே எப்படி மாறி போச்சு அப்படின்னா, நீ விபச்சாரம் பண்ணாமல் இருக்க முடியாதுடா, நீ கோவப்படாமல் இருக்க முடியாது, நீனு அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணணுங்கிற அந்த ஒரு 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 குணம்னா உன்னால் இருக்க முடியாது. ஏன்னா பாவத்தில் விழுதுட்ட. பவுல் சொல்லுவார், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். பாவத்துக்கு பின்னாடி என்ன இருந்துச்சு? ஃபுல்லும் என்னது? கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாத பலவீனம் வந்துடுச்சு. பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? நமக்கு கிருபையே தேவைப்படலை, அப்படி தானேங்க? ஏசு கிறிஸ்துவோட கிருபை பாவத்துக்கு முன்னாடி தேவையா? இல்லை. அப்போது பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுங்கள். பாவத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? கிறிஸ்துவோட பாவத்திலே விழுக மாட்டாங்க, அந்த நிலைமைக்கு வாங்க. அப்போது இப்போ என்ன சட்டம்னா, நீ கோவப்படாமல் இருக்க முடியாது. என்ன பலவீனமான மாமிசம், நீ என்கிட்ட ஓடிவா. எரிச்சலாக இருக்க, உடனே என்கிட்ட ஓடிவா. என்னோட பலத்தினால உன்னால் நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படிய முடியும். ஏன்னா நான் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டேன், சரிங்களா? நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றிட்டேன். இப்போது கற்பனை மட்டுமானா ஆண்டவர் நிறைய கட்டளை கொடுத்துருக்காங்க, அப்படி தானேங்க? நிறைய கட்டளை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டைத்து வைக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அப்போது ஞானஸ்தானம் வாங்கலைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. கள்ளன் ஞானஸ்தானம் வாங்கினானாங்க? இல்லை. அப்போது அந்த இடத்துல கிறிஸ்துவின் நீதி அவனுக்கு கிடைக்கிது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வாங்கிட்டாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் வாங்கும்போது சொல்கிறாங்க, யோவான் வந்து, ஐயோ நான் உங்ககிட்ட வாங்கணும், நீங்கள் போய் என்கிட்ட வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, என்னை தடுக்காத, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமது கடமையாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. அப்போ அந்த இடத்துல அவரோட நீதியை நிறைவேற்றுறார். அந்த இடத்துல ஞானஸ்தானம் வாங்குறாங்க. அப்போ ஒருத்தர் ஞானஸ்தானம் வாங்காமல் அந்த கடலை பரலோகத்துக்கு போனான்ல, அதே மாதிரி அவரோட நீதியினால் நம்ம
மற்ற அவரோட நீதியினால் நம்ம கற்பனையை கீழ்ப்படிய முடியும். ஆனால் ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லான விஷயம். இதை நான் வாசிக்கும் போது 9 கற்பனைக்கும் எல்லா கற்பனைக்கும் ஆண்டவர் சப்ஸ்டியூட் வச்சுருக்காங்க. நீ ஞானஸ்தானம் வாங்கலையா, கவலைப்படாத, நான் வாங்கிட்டேன், நீ வந்துடலாம். ஞானஸ்தானம் வாங்க முடியாமல் மறிச்சிட்டிங்களா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்க முடியல, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கேன், இதை நான் பண்ண முடியல, கவலைப்படாத, என்னோடய நீதியினால் நீ பிதாவுக்கு முன்னாடி நிற்கலாம். ஆனால் ஓய்வு நாள் கற்பனை மற்றும் சப்ஸ்டிடியூட் வைக்கல அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எவ்வளோ மகத்துவமான பிரமாணம் ஓய்வு நாள் பிரமாணம் அப்படிங்கிறத. இது அழகாக அந்த 7 நாள் விண்வெளி பயணத்தில் அந்த புக்கில் வாசிக்கும் போது தெரியும். அழகாக அந்த அரை மணி நேரம் அமைதல் தேவன் ஆண்டவருடைய வருகையில் நடுவானத்தில் என்ன இருக்குங்க, நடுவானத்தில் ஒரு சாபத் கீப்பிங் இருக்குது தெரியுமா எல்லாருக்கும்? 7 நாள் விண்வெளி பயணங்கிற புக்கு கிடச்சா வாசிங்க. அந்த நடுவானத்தில் ஒரு சாபத் கீப்பிங் இருக்குது. ஏன்னா நீ எந்த கட்டளைனாலும் நீ கீழ்ப்படைய முடியாமல் என்ன நம்பி மறிச்சிட்ட, கிறிஸ்துவுக்குள் மறிச்சிட்டேன்னா கவலைப்படாத, என்னோட நீதி பிதாவுக்கு முன்னாடி நிற்கும். ஆனால் ஓய்வு நாளுக்கு நீ கீழ்ப்படிய முடியாமல், ஓய்வு நாள் கற்பனையை நீ கீப்பப் பண்ண முடியாமல் பரலோகத்துக்கு வரவே முடியாது ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நடுவானத்தில் ஒரு அழகான சாபத் கீப்பிங் வச்சுருக்காங்கன்னு அந்த புக்கில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நான் தியானிக்கும் போது, இப்போது திருமண விஷயம், இப்போது ஆட்டுக்குட்டியானவருடைய அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன சொல்கிறாங்க, திருமண விருந்து, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து, 10 கன்னியை என்ன சொல்கிறாங்க, மணவாளனுடைய வருகைக்கு கல்யாணத்தையும் ரிலேட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம இந்த கல்யாணமும் இதுவும் எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கொஞ்சம் தியானிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கல்யாணத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இன்விடேஷன் கொடுப்போம் அப்படி தானே, பத்திரிக்கை வைப்போம். அப்போ பத்திரிக்கை நம்ம வைக்கப்பட்டுச்சா அப்படின்னு? ஆமாம்ல, சீஷர்கள் ஃபுல்லும் என்ன பண்ணுறாங்க, உலகம் பூரா போய் பத்திரிக்கை வச்சாங்க அப்படி தானே. உலகம் பூரா போய் இன்வைட் பண்ணுறாங்க, ஏசு கிறிஸ்து தாங்க மெசியா, ஏசு கிறிஸ்து தான் ரட்சகர் அப்படின்னு சொல்லி பரலோக ராஜ்யத்தை குறித்து பத்திரிக்கை வச்சாங்களா, இன்வைட் பண்ணாங்க. ஓகே, பத்திரிக்கை வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்னது, மணவாட்டி ஆயத்தமாவாங்க சரிங்களா, மணவாட்டி பொண்ணு ஆயத்தமாவாங்க. எப்படி, ஆவியின் கனி தான் உன்னோட அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டார். ஆயத்தமாகிறோம் சரி. அடுத்து கல்யாணத்தன்னைக்கு மணவாளனுடைய அழைப்பு இருக்கும்ல. எப்போவுமே என்ன பண்ணுவோம், மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வருவாங்க காரில். மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்து காரில் விட்டுட்டு, சர்ச்சில் விட்டுட்டு திரும்பி அந்த காரையே தான் போகும் பொண்ணை கூப்பிட சரிங்களா. அதான் யோசிக்கும் போது, ஆமாம்ல, அப்பா வராங்க, வந்து நின்றுட்டு நம்மளை யார் கூட்டிகிட்டு போகிறா, தெய்வ தூதர்கள் வந்து தான் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படி தானே. தேவ தூதர்கள் வந்தால் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க. 2ஆம் வருகையில் அவருடைய பாதம் என்ன பண்ணதான், பூமியில் நிற்காது, மேகத்தில் தான் நிற்க போகிறாங்க. அப்போது மணவாளனை பார்த்து, மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணாக என்ன பண்ண போகிறோம், போகிறோம் சரி ஓகே. அப்போ நம்ம சர்ச்சில் நின்று ட்ரம்பட் சவுண்டோடு தான் உள்ளே வரோம். அதுக்கு என்னன்னு பார்த்தா பேண்டோடு வரோம். அப்போ என்ன, தேவ தூதர்கள்லாம் இதோட வராங்க, ட்ரம்பட் சவுண்டோடு தான் வராங்க. ஆமல்ல அப்படின்னு இதை யோசிக்கும் போது, சரி அப்போது இந்த நிச்சயதார்த்தம் முன்னாடி ஒன்று வைக்கிறாங்களே. இப்போ நான் யோசித்தேன், இந்த நிச்சயதார்த்தம் முன்னாடி வைக்கிறாங்க, முதல் நாள் நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க, அதை எதன் அடிப்படையில் வைக்கிறாங்க, அது என்னவா இருக்கும் நம்மளே யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த புக்கை படித்தோன்னே தான் தோணுச்சு, ஆமாம்ல, அதுதாங்க நிச்சயதார்த்தமாக இருக்கும். அதாவது அந்த நடுவானத்தில் 7 நாள் விண்வெளி பயணத்தில் அந்த இடத்துல ஒரு ஓய்வு நாள் ஆசரிப்பு நடக்குது. அப்போது நமக்கு பரலோகத்தின் வாசல் தெரியுமா, பரலோகத்துக்குள்ளே போக முடியாது, பரலோகத்தின் வாசல் தெரியுமா. அங்கே தான் ஒரு ஓய்வு நாள் ஆசரிப்பு நடுவானத்தில் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ ஒரு மகத்துவமான ஓய்வு நாள் இல்லையா இது நமக்கு. இதில் சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் போயிட்டுருக்கு. ஆகவே ஓய்வு நாளின் மகத்துவத்தை நம்ம அறிந்தவர்களா, ஏன்னா அதனால தான் மிருகத்தின் முத்திரை என்னது, ஞாயிறு ஆசரிப்பு. இதில் கடல் மிருகமும் நிலத்தின் மிருகமும் சேர்ந்து சாத்தானுக்கிட்ட தன்னுடைய வல்லமையை ஒப்பு கொடுக்குது அப்படின்னு பார்க்குறோம். கடல் மிருகம்னா என்னது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடல்னால் என்ன இருக்கும், தண்ணி இருக்கும். தண்ணினா தீர்க்க தரிசனத்தின்படி என்னது, ஜனங்கள். ஜனக்கூட்டத்திலிருந்து எழும்பி வருகிற யாருங்க, போப்பு மார்க்கம் சரிங்களா. நிலத்திலேருந்து வந்த மிருகம் யாருன்னு பார்த்தா அமெரிக்கா. ரெண்டும் சேர்ந்து வல்லமையை
சாத்தான்கிட்ட கொடுத்துருச்சு. நிறைய விஷயங்கள் மறைமுகமாக ஓடிட்டுருக்கு. சரிங்களா, நிறைய விஷயங்கள் மறைமுகம் ஓடிட்டுருக்கு. ஆனால் கடைசியாக ஒன்றை மட்டும் கொண்டு வர போகிறாங்க. நிறைய சொல்ல முடியாது. ஒன் மேன் கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. இப்போது உண்மையிலே பாருங்களேன், இப்போது கொரோனா டைமில் இந்த காசை ஃபுல்லும் நம்ம பேங்க்கில் போட்டு எடுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய வஞ்சனை தான். சரிங்களா, எவ்வளோ கொரோனா டைமில் நம்மக்கிட்ட இருந்த பணத்தை ஈஸியாக எடுக்க முடிஞ்சிச்சா? எடுக்க முடியல. இப்போது அதே மாதிரி ஒரே கரன்சி கொண்டு வர போகிறாங்க. ஒரே கரன்சி. இப்போது நம்ம இங்கே ருப்பீஸு, அங்கே டாலர் சொல்கிறோமா? எதுவும் கிடையாது. உலகமே ஒரே கரன்சி தான். ஒன் மேன் கண்ட்ரோலில் கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப அழகாக அதுக்கு ஆயத்தப்படுத்திகிட்டு இருக்காங்க. தன்னுடைய வல்லமையை பூரா சாத்தான்கிட்ட போப்பு மார்க்கமும் அமெரிக்காவும் சேர்ந்து கொடுத்து, அது என்னென்னா அவனுடைய விருப்பம் என்னென்னா, பரலோகத்தில் என்னது? தொழுகை அவனுக்கு வேணும், அப்படி தானே? ஆனால் பூலோகத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அதே தொழுகை அனுபவிச்சுட்டு இருக்கான். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். 33 கோடி தேவர்கள் எங்கே இருக்காங்கங்க? அவன் பரலோகத்தில் என்ன பண்ணால், அந்த வட பருவத்தில் ஏறுவேன், சிங்காசனத்தில் உட்காருவேன். அதே தான் இப்போ இங்கே என்ன பண்ணுறாரு? 33 கோடி தேவர்கள் பழனியாக இருக்கட்டும் மலை மேலே தான் இருக்குது, திருச்செந்தூராக இருக்கட்டும் மலை மேலே தான், திருப்பரங்குன்றமாக இருக்கட்டும் மலை மேலே தான். எல்லாமே என்னது? மலை மேலே தான் அவனுடைய ஆட்சி வச்சுருக்கான். சரிங்களா, அப்போ 7 மலைகளின் நகரம் எதுன்னு பார்த்தோன்னா ரோம். அங்கேயும் என்ன தான்? அவனுடைய ஆட்சியை தான் அந்த இடத்துல முழுமையாக வெளிப்பட போகிறான். சரிங்களா, அப்போது இந்த வஞ்சனை இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. உண்மையிலே இந்த தொழுகையை வாஞ்சிக்கிறான் அப்படிங்கிற விஷயமே தேவதூதர்களுக்கு பயங்கர ஆச்சரியத்தை கொடுத்துச்சான். அது எங்கே தெரிஞ்சிச்சுன்னா, ஏசப்பாவை அந்த மலை மேலே கொண்டு போய் அவன் நின்றுக்கிட்டு என்னைய கும்பிடு, அந்த உபவாச நாளில் சொல்கிறான்ல, என்னைய தொழுகை செய், நான் இதை பூரா உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது தான் தேவதூதர்கள் பயங்கர ஆச்சரியப்பட்டாங்களாம். அவனுடைய முகத்திரை கிழிஞ்சிச்சான். இவன் அவரை கும்பிட சொல்கிறான்டா, அவரை தொழுகை சொல்கிறான். அப்போ இவன் தொழுகையை வாஞ்சிக்கிறான் அப்படிங்கிற விஷயத்த தேவதூதர்கள் உண்மையாக அந்த இடத்துல ஆச்சரியப்பட்டாங்கன்னு பார்க்குறோம். சரி, 3 தூதின் செய்திகளில் ரொம்ப அழகாக முதல் தூது என்னங்க சொல்லுது? தேவனை தொழுதுகொள். சரிங்களா, பாடத்தை சீக்கிரமாக முடிச்சுருவோம். முதல் தூது என்ன சொல்லுது? தேவனை தொழுதுகொள். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின சிருஷ்டிகரையை தொழுதுகொள். அவரையே தொழுது கொள்ளணும். சரி, 2வது தூது என்ன சொல்லுது? உன்னை தொழுது கொள்ளாத. முதல் தூது என்ன சொல்லுது? தேவனை தொழுதுகொள். 2வது தூது என்ன சொல்லுது? உன்னை நீ தொழுது கொள்ளாதப்பா. ஏன்னா பாபில் கோபுரத்தை கட்டும் போதும் அவங்க என்னுடைய பெருமையை காட்டுறதுக்கு தான் அந்த இடத்துல கட்டுறாங்க. நேபுகாத்நேச்சார் இருக்கட்டும், நான் கட்டின பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அந்த இடத்துல நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. நம்மளுடைய ஆசைக்கு, நம்மளுடைய இஷ்டத்துக்கு, நம்மளுடைய இச்சைக்கு என்ன பண்ணக்கூடாது? நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. இது எப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கிறிஸ்து எப்படி சுயம் இல்லாமல் வாழ்ந்தாங்களோ, கிறிஸ்துவின் விசுவாசத்தை உடையவரும், பாட்டு படிக்கிறோம்ல, கிறிஸ்துவின் விசுவாசத்தை உடையவரும். கிறிஸ்துவின் விசுவாசம்னா என்னங்க? கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் ஒன்று, அவர் விசுவாசிக்கிறது. கிறிஸ்துவின் விசுவாசம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியில் 3 வருஷம் இருக்கும்போது பிதாவையே சார்ந்திருந்தாங்களோ, பிதாவையே ஒண்டி இருந்தாங்களோ, பிதா அவருடைய நினைப்பு எல்லாமே பிதா சொல்ல தான் செஞ்சாங்க. எதையுமே சுயமாக செய்யலை. பிதாவையே சார்ந்து தான் செஞ்சாங்க. இதுக்கு ரொம்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி வேகமாக முடிச்சிடலாம். மோசே இருந்தார் இல்லைங்க, மோசே 40 வயசில் அவர் என்ன சொன்னார்? 40 வயசில் இஸ்ரேல் ஜனங்களை மீட்க வந்த மீட்பர் நான் தான், ரட்சகர் நான் தான் அப்படின்னு என் சகோதரர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு எகிப்தனை கொண்டு போட்டார். சரிங்களா, ஆனால் 80 வயசில் மோசே என்ன பண்ணார்? ஒன்றுக்கும் அவர்கிட்ட ஓடினார். ஐயோ, முன்னாடி கடல் இருக்குது சாமி, உனக்கு கோலை நீட்டு. ஐயோ, பசிக்குதுன்னு சொல்கிறாங்க, உடனே சாப்பாடு. ஐயோ, தண்ணி கேட்குறாங்க. ஐயோ, முணுமுணுக்கிறாங்க. ஐயோ, அவங்க காடை கேட்குறாங்க அப்படின்னு ஒன்றொன்றுக்கும் மோசே ஓடினாரா? ஒன்றொன்றுக்கு அவரை சார்ந்திருந்தார். அதுதாங்க, அவரையே சார்ந்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிறிஸ்துவின் சிந்தை பெற்றுக்கொள்ளலாம். சுயம் நம்மக்கிட்ட இருக்காது. பிதா எப்படி பூரண சர்க்குணராக இருக்கிறாங்களோ அதே மாதிரி நாமளும் பூரண சர்க்குணராக இருக்க முடியும். ஓகே, பாடத்தில் ஒன்றுமே இல்லை, 2 விஷயந்தான்
ரெண்டே 2 காரியத்தை மட்டும் இது ஒரு ஃபஸ்ட்டு என்னது, தேவனை நம்பணும். மெய்ப்பற்று நம்ம கடவுள்கிட்ட தான் இருக்கணும். நம்ம அப்படி இருந்தால் மட்டும்தான் பிள்ளைங்களை வளர்க்க முடியும். மாபெரும் போராட்டமே எதுலங்க இருக்குது? என் சிந்தை யாருக்கு? சாத்தானுக்கா கடவுளுக்கா? நான் சுயமாக நினச்சேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் தான். ஏன்னா ஐ ப்ராப்ளம் யாருக்கு இருக்குங்க? சாத்தானுக்கு தான். சாத்தானுக்கு தான் என்ன ப்ராப்ளம் இருக்குது? ஐ ப்ராப்ளம் இருக்குது. அப்போ சுயமாக யோசிக்கக்கூடாது, சுயமாக சிந்திக்கக்கூடாது. அது ரெண்டாவது, பிதாவை போல் தேவனுடைய குணம் மட்டும் காணப்படணுங்க. தேவனுடைய குணம் காணப்படணும். அதுக்கு ஒரே ஒரு டிப்ஸை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய குணம் காணப்படணும் அப்படின்னா, இப்போ உண்மையிலே ஸ்கூலில் ஒர்க் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, மிஸ் இந்த சுஜனா அப்படி வீட்டில் வந்து உங்களை மாதிரியே பண்ணுறா மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து அப்படி எங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ அதே மாதிரி சொல்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஸ்கூலில் ரொம்ப பக்குவம் பேசணும். நீங்கள் என்ன வார்த்தை சொல்லுவீங்களோ, நீங்கள் எப்படி ஒரு இதில் சொல்லுவீங்களோ அதே மாதிரி சொல்கிறா. அப்போ 6 மணி நேரம் நம்ம கூட இருக்காங்க பிள்ளைங்க. அப்படியே போய் அந்த வருஷம் பூரா அப்படியே இருக்காங்க. அடுத்த வருஷம் அந்த பேரண்ட் சொல்கிறாங்க, மிஸ் சுபா மிஸ் எப்படி பண்ணுறாங்களோ போன வருஷம் என்னைய மாதிரி பண்ணா. அடுத்த வருஷம் அந்த பேரண்ட் ஒன்று சொல்கிறாங்க, மிஸ் சுபா மிஸ் எப்படி பண்ணுறாங்களோ அப்படியே வந்து சொல்கிறா. அப்போது இந்த பிள்ளைங்க ஒரு 6 மணி நேரம் பார்க்குறாங்க, அப்படியே வெளிப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம இதில் தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதிகமாக அவரை பார்க்கணும். அதிகமாக அவரை பார்க்க அவரோட பேச அவரோட பழக அவரை மாதிரியே மாறிடுவோங்க. அது மட்டும்தான் ஒரே டிப்ஸ். அவரை மாதிரியே அப்படியே மாறிடுவோம். இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவர் இன்னும் வரல. ஏன்? என்ன மாதிரி ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் மாறிட்டுருக்கு. சீக்கிரம் மாறிடும். என்ன மாதிரியே ஒரு கூட்டம் மாறிட்டுருக்கு. அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும்னு நம்ம தெய்வம் ஆசைப்படுறார். சரிங்களா? ஆகவே அதாவது முன்னாடியாவது ஒரு கெட்ட படம் பார்க்கணும் அப்படின்னா தெரியாமல் டிக்கெட் எடுக்கணும். சரிங்களா? தெரியாமல் போய் பார்க்கணும். பார்த்துட்டு வந்தால் மாட்டிக்கிடுவாங்க. ஆனால் இப்போது உலகம் அப்படியாங்க இருக்குது. 4 பேர் உட்காந்து இருக்கும் போதே நம்ம பக்கத்துலேயே உட்காந்து எல்லா கெட்ட பழக்கத்தையும் பிள்ளைங்க பண்ணிடலாம். அந்த ஒரு காலத்தில் இருக்கும். பிள்ளைங்க லாக் பண்ணி வச்சுருவாங்க, நமக்கு தெரியாது. பாஸ்வேர்டு போட்டு வச்சுருவாங்க, நமக்கு தெரியாது. நம்ம பக்கத்துலேயே உட்காந்து எல்லா தப்பையும் பிள்ளைங்க பண்ணிடலாம். அப்படி ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் இந்த காலகட்டத்தில் தான் சாமி நம்மளை எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரியே எப்பா எனக்கு இது வேணான்னு சொல்கிறீங்களா? நான் கோவப்படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? என் பிள்ளை வரும்போது எனக்கு எரிச்சலாக இருக்குது, நான் அதை எரிச்சல் படக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? சரிப்பா, நான் எரிச்சல் படலை, உங்களை மாதிரி மாறிடுறேன் அப்படின்னு அவரை மாதிரி நம்மளுடைய சென்டர் நானாக இல்லாமல் அவராக இருந்தாருன்னா கண்டிப்பாக நம்மளால் ஆவியானுடைய துணையோடு கூட நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ ஒன்றுமேல அதுக்கு அடிக்கடி அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணுங்க. இது உண்மையில் ரொம்ப அழகான அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கூட. இது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும். எப்பா நம்மளுக்கு போகிறேன், அங்கே போகவா, பைபிள் வாசிக்கவா, ப்ரேயர் பண்ணவா அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவர்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஆண்டவர் அழகாக நம்மளை வழி நடத்துவாங்க அப்படிங்கிறது ஒரு ஆழமான சத்தியமாக இருக்குது. ஆகவே நம்ம ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, அப்போ அந்த வேளையில் நாங்கள் கற்றுக்கொண்ட என் ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த பாடத்துக்காய் நன்றி ஐயா. விலை மதிக்க முடியாத கிருபைகளாய் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பிதாவை போல பூர்ண சற்குணர்களாய் நாங்கள் வாழ எங்களை நீங்கள் பலப்படுத்துங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்களுக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதமாய் நீங்கள் இருக்கிறீங்க. நன்றி. இந்த நாள் முழுவதும் நாங்கள் இந்த சத்தியத்தை நாங்கள் கேட்டு நாங்கள் அதன்படி வாழ எங்களுக்கு நீங்கள் பலன் கொடுங்க. நேசிக்கிற இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.